ஒய் கிவன் ரீசன் மென்டல் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். அதாவது வந்து மென்டலுடைய ஆராய்ச்சி வந்து வெற்றிகரமாக இருந்ததுக்கு முக்கிய காரணம் அப்படி என்னென்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சாம்பிள். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா மாதிரிகளை சேகரித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி அதை வந்து என்ன பண்ணார், எக்ஸிக்யூட் பண்ணார். ஒவ்வொரு பிளான்ட்டும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிறகு அந்த பிளான்ட்டுக்கு என்ன பண்ணார், பிளான்ட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனாலிசிஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிராஸ் ப்ரீடும் பண்ணார். கிராஸ் ப்ரீட் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதே டைமத்தில் செல்ஃப் ப்ரீடும் பண்ணார். அதேமாதிரி வந்து ஒவ்வொரு ஜெனரேஷனில் வந்து பார்த்தோன்னா ப்ரோஜெனி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா F1 ஜெனரேஷன் F2 ஜெனரேஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதை மென்ஷன் பண்ணார். ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் என்ன இருக்குது, செகண்ட் ஜெனரேஷனில் இருக்குது, லாஸ்ட்டாக அதாவது என்ன பண்ணார் ஃபினோடைப்பு ஜீனோடைப்புன்னு இருக்கும். அதுதான் என்ன பண்ணியிருப்பாங்க டெஸ்ட் கிராஸஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு இருக்கும். அதில் வந்து அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செலக்ட் பண்ணதெல்லாம் வந்து பியூர் ப்ரீடிங் வெரைட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ப்ரீடி வெரைட்டியை வந்து செலக்ட் பண்ணார். அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அவர் வந்து மெயினாக எடுத்தது வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அதில் செலக்ட் பண்ணது வந்து அதில் கான்ட்ராஸ்டிங் டிஸ்டிங் கேரக்டர். அதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கான்ட்ராஸ்டிங் டிஸ்டிங் கேரக்டர் அது வந்து சொல்லிட்டாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா 7, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 விதமான 7 கேரக்டரிஸ்டிக், அதாவது வந்து 7 கேரக்டரிஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த பீ பிளான்ட்டை தான் அவர் அந்த பீ பிளான்ட்னா பட்டாணி செடியை எடுத்தார். அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா விதைகளுடைய வடிவம், அது வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ரவுண்டாக அல்லது விரிங்கிள்டாக, அதுக்கப்புறம் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கா எல்லோவாக இருக்கா, அப்புறம் வேர் இஸ் ப்ரெசன்ட், அது வந்து ஆக்சலில் இருக்கா டெர்மினலில் இருக்கா அப்படின்றதும் கேரக்டர் அவர் என்ன பண்ணார் மென்ஷன் பண்ணார். ஒவ்வொன்றுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மென்ஷன் பண்ணதால தான் அவருடைய சக்ஸஸுக்கு மெயினாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.